அந்த மாதிரி வேலை தேடலாங்கிற மாதிரி நிறைய பேர். ஸ்கேமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா அவங்க காசு கேட்டாங்கன்னா அது ஸ்கேம். முன்னாடியே சப்போஸ் அதை பண்ணியிருந்தேன், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறங்காட்டி நீ பாட்காஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் ஜாபுக்குன்னு வந்துட்டீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் இதில். பிஸ்னஸ் பேல ஒர்க் இல்லை, பிஸ்னஸ் பேல ஸ்கேமு தான் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறது எங்கேயுமே விட்டுறாதீங்க, கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இந்த 2 மாதத்தில் இவ்வளோ பீப்புளோட கனெக்ட் ஆனேன். நான் சூர்யா ஆகட்டும் சொல்லுவேன், இல்லை மற்ற தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், மலையாளி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவ்வளோ பேரோட கனெக்ட் ஆனேன். நான் 1.5 இயர்ஸ் 1.7 இயர்ஸ் ஆக போகுது ஆல்மோஸ்ட். நான் வந்து அவ்வளோ வருஷம் இருந்தேன், நான் இப்போ தான் கனெக்ட் ஆகிறேன். நான் முன்னாடியே சப்போஸ் அதை பண்ணியிருந்தேன், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறங்காட்டி நீ பாட்காஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. நான் முன்னாடியே நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன்னா நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன். நிறைய விஷயம் எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு விட நிறைய விஷயம் வந்து எனக்கு இப்போ தெரியும். ஆனால் ஸ்டில் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு தெரியாது. எதுவும் நான் எல்லாத்தோடையும் பழகும் போதும் நெட்வொர்க் பண்ணும்போது தான் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேறு என்னென்ன விஷயம்லாம் வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணுங்கிற ஐடியாவே வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட நெட்வொர்க் பண்ணுங்கள். இப்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் டைம் கூட ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் கண்டிப்பாக எங்களோட டிஎம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து இப்படி தான் ரூம் தேடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூமெல்லாம் தேடி எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து துபாயில் ஜாப் வந்து ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ரெஸ்யூம். அதுக்கப்புறம் நீங்கள் துபாய் உங்களுக்கு சிம்மு வந்து இமிக்ரேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது இமிக்ரேஷனில் நீங்கள் சிம்மு வாங்கிப்பீங்க, அந்த நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க, இப்போ கராமாவில் இருக்கிறீங்கன்னா கராமான்னு போடுவீங்க, அபுபக்கர் அல் சித்திக்னா அபுபக்கர் அல் சித்திக்னு போடுவீங்க, யூனியன் போடுவீங்க. அந்த லொக்கேஷன் போட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்கள். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கணும். என்ஹான்ஸ் சிவின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ரெஸ்யூமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். உங்களால் 70% மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஐடியில் இருந்து எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் மெயில் மட்டும்தான் அதில் வரும். இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நிறைய மெயில் வரும். அதில் இந்த மெயிலாக மிஸ் பண்ணுற நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஜாபுக்குன்னு வந்துட்டீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாபுக்குன்னு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த மெயில் ஐடி வந்து ரெஸ்யூமில் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர், நீங்கள் துபாய் நம்பரை அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி அந்த நம்பரை கொடுங்க எல்லாத்துக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் ஓகேவாக இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து சிவி கவர் லெட்டரும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா போர்ட்ஃபோலியோ வச்சுங்க, அதுவும் வச்சு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. துபாயில் நம்ம ஊர் மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டா கூப்பிடுவாங்க. துபாயில் வந்து ஆக்சுவலாக அது அப்படி ஒர்க் ஆகலை. நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக அந்த கம்பெனிக்கே போயிடணும். போயிட்டு ரெஸ்யூம் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி வேகன்சி போட்டிருந்தாங்க, நீங்கள் அப்ளை பண்ணேன், நீங்கள் வேகன்சி போட்டிருந்தாங்க, அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன். ஓகே, நிறைய பேர் கிளிக் ஆகும். ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் கிளிக் ஆயிருக்கு ஆக்சுவலாக. அப்படின்னா ஏன்னா நான் இன்டர்வியூ போன அன்னைக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க, நான் போனேன். இன்னொருத்தன் என் கூட வந்திருந்தான். எதுக்கு வந்திருந்தான்னு கேட்டால் ரேண்டமாக இன்டர்வியூ வந்திருந்தேன். சரி, அவங்களே உட்கார வைங்க, அவங்க உட்கார வச்சுட்டாங்களே. பட் நான் என் ஆஃபீஸ்ல நடந்துச்சு ஆக்சுவலாக. அவனுக்கு இன்டர்வியூ எதுவும் நடக்கல. அவன் நேரம் அன்னைக்கு வந்து மேனேஜர் வந்திருந்தாரு. சரி வா பார்க்கலாம் பேசலாம். ஓகே மாறிடுச்சுல, எல்லாமே மாறிடுச்சுல. நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எங்கேயும் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக போங்க. போயிட்டு இந்த மாதிரி வேகன்சி போட்டிருந்தீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நியர்பை கம்பெனிஸ்க்கு நீங்கள் ரெஸ்யூம் கொடுக்கணும். நிறைய ரெஸ்யூம் காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க. அவங்க ரிலேட்டடான ஜாப் ரோல் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனைனா, பிஸ்னஸ் பேல மட்டும்தான் ஒர்க் இருக்குது. பிஸ்னஸ் பேல ஒர்க் இல்லை, பிஸ்னஸ் பேல ஸ்கேமு தான் அதிகமாக இருக்கும் ஒர்க்கை விட. என்ன பண்ணுவாங்கன்னா விசிட் விசா முடிகிற வரைக்கும் வேலை வாங்கிட்டு இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பிபிஓ ஆமாம்மா, அதெல்லாம் ரொம்ப அந்த இமிக்ரேஷனில், முக்கியமாக இமிக்ரேஷன் சர்வீஸில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து அங்கே போய் ஸ்கேம் ஆகாதீங்க, சரிங்களா? அப்புறம் ஷார்ஜாவில் இருந்து வந்து இன்டர்வியூ வருது, அதுவும் மத்தியான நேரமாக வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். மேக்ஸிமம் ஷார்ஜாவில் இருந்து ஸ்கேம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கேமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, அவங்க காசு கேட்டாங்கன்னா அது ஸ்கேமுங்க. எந்த வேலைக்கு யாரும் காசு கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து யார்ட்டையும் காசு கொடுக்க வேண்டாம், சரிங்களா? சில விஷயம் ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும்னா, இன்டர்வியூ உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் ஷுட் பி 1 hour or maximum 2 hour. உங்களுக்கு 9 to 10 9 to 11 இப்படிதான் இன்டர்வியூ மேக்ஸிமம். காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க. அது இல்லைன்னா வாக்கின்னு போட்டிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. வாக்கின்றது வேற, பட் இன்டர்வியூ வந்து இந்த டைம்ல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்குன்னு வருதுன்னா அது கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சொல்றேன், நீங்க பாஸ்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது வேண்டாம்.
நான் எப்பவும் சொல்லுவேன். அப்படி சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் நான் ஒரு டாக் போட்டு வச்சுருக்கேன், ஒரு 21 ஸ்டெப்ஸ் ஆட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, நான் அதையும் அனுப்பிச்சி விட்றேன். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ஒரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. அதை நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் சென்டரில், அந்த பிஸ்னஸ் சென்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்ணுற ஸ்டூடியோ வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டர், இந்த பிஸ்னஸ் சென்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர் இருக்குதுங்க. நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் சென்டருக்குள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் நிறைய போர்டு பார்க்க முடியும். நிறைய போர்டு ஃபுல்லாக கம்பெனி நேம்ஸே எழுதியிருப்பாங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ, அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து ஒரு லொக்கேஷன் போட்டிங்க, அந்த பிஸ்னஸ் சென்டர் அங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணிங்க, அங்கே ஏதாச்சும் கம்பெனி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு. அப்போ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் போய் சும்மா போய் அப்ரோச் பண்ணி ரெஸ்யூம் கொடுக்குறதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை, நிறைய பக்கம் வந்து உள்ளே விட மாட்டேறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து டேரெக்டாக அந்த ஹெச்ஆர்ஸோட வந்து கனெக்ட் ஆக பாருங்கள், நெட்வொர்க்காக பாருங்கள். அந்த ஹெச்ஆர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து அந்த கம்பெனினா அந்த கம்பெனி துபாய் லொக்கேஷனில் அந்த கம்பெனியில் யாரெல்லாம் லிங்க்டின்ல இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களாம் எம்ப்ளாயிஸ், அவங்கள வந்து சும்மா மெசேஜ் பண்ணி பாருங்க. அதில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். யாரும் லிங்க்டின் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க, கிடைச்சதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீயும் நானும் டெய்லி லிங்க்டின்ல போஸ்ட் போடலையே, இன்ஸ்டாகிராமில் தானே போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹிண்ட் ஐடியா நான் கொடுக்குறேன், அந்த நேம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்க. அதே ஆள் இன்ஸ்டாகிராமில் வந்தானா உங்களுக்கு ஈஸியாக அவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கிராப் பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே வந்து ப்ரைஸ் பண்ண பாருங்க, க்ரீட் பண்ணுங்க பீப்புளை. ஹாய், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி பேசுங்க. சரிங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அப்படி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுருங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்ட பீப்புள், நார்மல் பீப்புள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி க்ரீட் பண்ணுங்க. நீங்கள் எடுத்தோடனே ஒரு பேராகிராஃபாக அனுப்புறாங்க, ஹாய் திஸ் நேம் இஸ் திஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் ஜாப் ஆரம்பிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க. நம்ம எடுத்தோடனே அவனுக்கு வந்து அதை பார்த்தோன்னே என்ன தேவையில்லாம பண்ணிடுவாங்க, அக்செப்ட் கூட பண்ண மாட்டாங்க ரெக்வஸ்ட்டை. நீங்கள் சும்மா பேசுங்க, பேசிட்டு இந்த மாதிரி நான் லுக் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அந்த மாதிரி போட்டாங்க, உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, ரெஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி போக பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்ணுற விதத்தை மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி என் ஃபாலோயர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தேன், அவங்களுக்கும் நான் இந்த டிப்ஸ் தான் கொடுத்தேன். ஸோ வந்து இதெல்லாம் தாங்க விஷயம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில டைம் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் விசிட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. அது நார்மலாக இருக்கிறது தான். நான் லீகலான்னு கேட்டால் அது லீகல் இல்லீகல் அது நான் சொல்ல முடியாது, லீகல் இல்லை தான். அதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிடலாம். வேலை தேடுறது என்னென்ன மாதிரி வேலை தேடலாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல ஜாப் போர்ட்டல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிங்க்டின் நான் முக்கியமாக சொல்கிறேன், லிங்க்டின், நக்யூரி கல்ஃப், இண்டீடு, பயூது, டுபுசில்ல கூட சில ஜாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டுபுசில்ல கூட ஜாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஃபோக்கஸ்ட் ஆன் லிங்க்டின், இண்டீட், நக்யூரி கல்ஃப். இதுதான் இது ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் ரூம்ல இருந்த மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெய்லியும் வந்து உங்களே புல் பேக் பண்ணி நடந்து போங்க. 4-5 கம்பெனி ஏறி இறங்குங்க. சும்மா காலையில் படுத்துட்டு ரூம்லேயே படுத்துட்டு 4 கம்பெனி அப்ளை பண்ணி படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு 2 மாதம் வெக்கேஷனுக்கு வரல, நீங்கள் வேலை தேடி வந்திருக்கிறீங்க. அப்புறம் துபாய் வந்து வேலை கிடைக்கல. நீங்களும் சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ நெட்வொர்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பீப்புளை மீட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ரெஃபரன்ஸ் தர்றீங்களோ, அப்போ தான் வந்து கிளிக் ஆகும். இப்போ வரைக்கும் என்னால் வந்து யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டில் நான் வந்து என்னால் முடிஞ்சது நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னா, சப்போஸ் என் மூலியமா இல்லை வேறு யாராச்சும் மூலியமாக ஜாப் போட்டுருக்காங்கன்னா என்னோட குரூப்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல் அப்டேட் பண்ணுறேன். அவங்களும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறாங்க. சடனாக நீங்கள் வந்து கேட்கும்போது அந்த ஜாப் வந்து எதுக்காச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் மற்ற பீப்புளும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அனுப்புவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் போட்டு யாரையும் வந்து தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு வேணும்னு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மெசேஜ் பார்த்தாலே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் 1008 பிரச்சனைகள் இருப்பான், உங்கள் பிரச்சனையை சேர்த்துட்டு தூக்கிட்டு ஓட முடியாது மற்றவங்களால. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறதை எங்கேயுமே விட்டுறாதீங்க, கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிவி நேரில் போய் நம்ம கொடுக்கும்போது சில பேர் வந்து செக்யூரிட்டி வாசல்லே வந்து வாங்கிட்டு அனுப்பிச்சிருவான், இல்லைனா ரிசப்ஷன் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து அதனால் வந்து தளர்ந்துடக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிஸ்னஸ் சென்டர் சில டைமில் ரிசப்ஷன் போகக்கூடாது, டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே லிஃப்ட்டை பிடிச்சி போயிடணும். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ரெஸ்யூம் வாங்கிட்டு சரி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், இங்கே எந்த வேகன்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்குமான்னு ஒரு வாரத்தில் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் தாண்டணும். இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி வந்து சீக்கிரம் வரணும். அந்த எமிரேட்ஸ் ஐடி முடிஞ்சா தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ட்டிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட லைஃபே துபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள், வேலை தேடுற நார்மல் பீப்புள் தான். இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி இவ்வளோ தூரம் தாண்டி வந்து நீங்கள் வேலைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி 6 மாதம் வரைக்கும் கம்பெனியால் உங்களை டெர்மினேட் பண்ண முடியும். அது வந்து ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வாழ்த்தனமாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் ஆட்டிடியூடாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அமைதியாக இருந்து பார்த்துக்கணும். 6 மாதத்தை நீங்கள் தாக்கு பிடிக்கணுங்க.
ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா இன்னொரு இடத்த பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. விஷயம் இல்லை, அதுதான் பிரச்சனை. துபாயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருந்தாலும் அதை எடுத்துக்கிற பீப்புள் வந்து ரொம்ப நிறைய இருக்காங்க. அதனால உங்களுக்கு காம்படிஷனும் அதிகம். ஒரு ஸ்டெப் நீ ஃப்ரெண்ட் நவந்தாலும் வந்து உன்னை தட்டிட்டு முன்னாடி போகிறதுக்கு நிறைய பேர் அவ்வளோ காம்படிஷன் இருக்கீங்க. அதுதாங்க, இதுதாங்க விஷயம். இவ்வளோதான் சொல்லி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க இந்த வாசையில் சேதுங்க இவ்வளோதாங்க மேட்ரு. இதுதான் வந்து நாங்கள் பல்லாயிரக்கணக்கான டிஎம்ஸும் நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இது ஒரு 200 2000 கணக்கான டிஎம்ஸ் வந்துருக்கும் உனக்கும் எனக்கும் சேர்த்து. அவ்வளோ டிஎம்ஸ்க்கான மொத்த மெசேஜும் இதில் தாங்க இருக்கு. அந்த பாட்காஸ்டோட மெயின் ரீசனே வந்து இதை பார்த்து இவ்வளோ தூரம் வந்துமே மறுபடியும் இன்னொருத்தட்ட ஸ்கேம் ஆகக்கூடாது, யாரும் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. இப்போ சரி நீங்கள் கேட்கலாம், சிம்பிளாக கேட்கலாம், நீங்கள் எப்படா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எப்படா பேசுறீங்க, ஸ்கேம் ஆனன்ற அடிப்பட்டன்ற நீ எப்படானா அடிப்பட்டு ஆனங்காடி தான் நான் பேசுகிறேன். அடிப்பட்டு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் என்ன மாதிரி அடிப்பட்டு எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருக்கானான்னு கேட்டால் இல்லை. எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க, எத்தனை பேர் அழுதுருக்காங்க, எத்தனை பேர் இல்லாமல் போயிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதாங்க. சரி, இன்னொரு பாட்காஸ்டில் மீண்டும் சந்திக்கும் வரை நான் ஹரி, அது வந்து சூர்யா YAH. நன்றி, வணக்கம். பாய்.